அன்பர்களுக்கு வணக்கம். கூடுமாறு தன்னை கொடுப்பானே. இறைவன் தன்னுடன் அடியார்கள் இந்த உயிர்களாகிய நாம் போய் கூடுமாறு அவர் தன்னையே கொடுப்பாரா? இப்படிப்பட்ட ஒரு வினாவுக்கு விடையாக சுந்தரமூர்த்தி சாமிகள் நீடூர் திருத்தலத்திலே ஒரு மெய்த்திருவாக்கு, இறைவாக்கு, ஆகம வாக்கை இறைவன் தன்னையே கொடுப்பார் என்று அங்கே குறித்திருக்கிறார். நீடூர், திருநீடூர் ஒரு அற்புதமான திருத்தலம். முனையடுவார் நாயனார் அங்கே அவதரித்து தொண்டர்களுக்கெல்லாம் திருத்தொண்டு செய்த இறைவனுடைய கூடிய அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். அதோடு இல்லாமல் தானே தோன்றிய மூர்த்தி அங்கே திருப்பங்கூரும் சரி, நம்ம திருநீடூரும் சரி, சுயம்புவாக தோன்றிய மூர்த்தி. அதுதான் பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை என்று அப்பர் பெருமான் நீடூரையும் அந்த திருப்பங்கூரையும் இணைத்து சொல்வார். இங்கே தோன்றலே பணியா விடலாமே, தோன்றலாக இருக்கக்கூடிய பெருமானே, இங்கே தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பெருமானே பணியா விடலாமே என்று சொல்லி அப்படி அற்புதமாக அங்கே குறித்திருக்கிறார்கள். அது ஒரு புற்று வடிவாக இருக்கும். அது புற்று வடிவாக இருப்பார். அது ஒரு செப்பு கவசம் வைத்து தான் அபிஷேகம் செய்வார்கள். அப்படி ஒரு தோன்றலாக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய பெருமான். மயிலாடுதுறையிலிருந்து வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சுவாமி சோமநாதர் அம்பிகை பேர் வேயிறு தோழியம்மை என்று அங்கே பேர். 6வது திருமுறை 11வது திருப்பதிகம் திருப்பங்கூரும் திருநீடூரும் என்று அப்பர் பெருமான் அருள் இருக்கிறார். 7வது திருமுறை 56வது திருப்பதிகம் சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 5வது பாடலில் குற்றம் ஒன்று அடியார்களானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தொடர். இது இறைவன் தன்னையே கொடுப்பார் என்பதற்கு அவர் தான் தன்னை தான் கொடுக்குறாரு. பெருமானுக்கு கொடுக்கலன்னா நம்ம போய் அடைய முடியாது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எம்பெருமானேன்னு சொல்லும் பொழுது ஈர்த்து ஆட்கொண்டு தன்னையே குற்றமில்லாத அடியார்களுக்கு தன் மீது அளப்பரிய அன்பு உள்ள அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய இயல்புடைய ஒரு பெருமான் என்று அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, குற்றம் ஒன்று அடியார்களானால் தன்னை கொடுப்பாருன்னு சொல்கிறார்ல, கூடுமாறு தன்னோடு கூடுமாறு தன்னையே அடியார்களுக்கு கொடுப்பாருன்னா, அடியார்களாக இருந்தாலும் குற்றம் இல்லாமல் இருக்கணும் என்ற ஒரு கருத்தை நான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை இதே கருத்துக்களை வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானே மாட வளஞ்சுழி மன்னியவர் தொண்டோடு கூடி துதைந்து நின்ற தொடர்வை தொடர்வோமே என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தொடரை அங்கே ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார். மாட வளஞ்சுழி மன்னியவர் தொண்டர்களோடு கூடி துதைந்து நின்ற தொடர்வை தொடர்வோமே என்று பேர். இந்த துதைதல்னா என்னென்னா உங்களுக்கு புரியணும்னா, வண்டு தேன் எடுக்கும்போது மலரில் போய் அப்படியே இந்த இதழ்களை விலக்கி துதைதல், அதுதான் துதைதல்னு பேர். அப்படி இறைவன் கூடுவார் அடியார்களோடுன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் 3வது திருமுறை 106வது திருப்பதியும் 5வது பாடல். தன்னை தந்த ஆரமுதை புடைப்பட்டு இருப்பது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று சொல்லி புணர்ச்சி 10 திருவாசம் எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறார்கள். முதல் பாடல் தன்னை தந்த ஆரமுதைன்னா கூடுமாறு தன்னை கொடுப்பானேன்னு சொன்னார் பாருங்க. தன்னை தந்த ஆரமுதை புடைப்பட்டு இருப்பது என்றுகளோ, அவரோடே ஏய்ந்து நான் இருப்பது என்றுகளோ என்று சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ குற்றம் ஒன்று அடியார்களார்கள்னா அடித்தொண்டுகள்லாம் செய்கிறார்கள். நிறைய பேருக்கு குற்றம் இருக்குது. இன்னும் ஜாதி குல பேதத்துலேருந்தே ஒன்றுலாம் வெளியில் வரல. நிறைய பேர் அந்த இழிவிலேயே அந்த வலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ இவர் இந்த ஜாதியா, இவர் பிராமணரா, இவர் இதா அப்படின்லாம் சொல்லி நல்ல திருத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் தேவாரம் திருவாசகம்லாம் படித்திருக்காங்க. அந்த இதிலேருந்து வரல, அந்த அழுக்கிலிருந்தெல்லாம் மேலே வராமல் இருக்காங்க. அதே போல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் குற்றம் ஒன்று அடியார்களானால் அப்படிப்பட்ட நிலை தண்ணியை கொடுத்துருவாருன்னு பொருள். இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். குற்றங்கிறதுனா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம் என்று சொல்லி இவற்றையெல்லாம் பொதுவாக சொல்வார்கள். இதுக்குள்ளே இந்த உடல் வழியாக, மன வழியாக, செயல் வழியாக வரக்கூடிய குற்றங்கள்லாம் இந்த 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 பிரிவுகள்லேயே பெரும்பாலும் அடங்கிவிடும். அதான் அறுபகை என்று சொல்வார்கள் திருமுறைகளில் சொல்லும் பொழுது. அப்போ காமம்னா என்ன, ஒரு ஆசைப்படுறது, ஒரு சிற்றின்பப்படுறது, இதை அடைய வேண்டும் என்று இந்த பொருள் கொஞ்ச நாள் மட்டும் மகிழ்ச்சியை, கொஞ்ச நேரம் மட்டும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பொருள்லாம் பொதுவாக எல்லாத்துலேயும் ஆசை வைக்கிறோம்ல. இந்த நல்ல பேனா இது வேணும்னு அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல இந்த இப்போ கைபேசி இதாக இருக்குது, இதை விட இன்னும்
அதிக ஒரு சக்தி உள்ளதாக நம்ம வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு காம உணர்ச்சியால் வர்றது, உலகியலில் இருக்கக்கூடிய பொருள்களாலேயும் அப்புறம் வந்து வாழ்வியல் ரீதியிலையும் வந்து ஏற்படக்கூடிய அந்த இச்சைகளை எல்லாம் வந்து வளர்க்குறது தான் வந்து காமம்னு பேர். குரோதம்னா வந்து விரோதமாக நினைக்கிறது. ஒருத்தரை வந்து சில பேர் வந்து காரணமின்றியே விரோதமாக நினைப்பது, சில பேரோட ஒழுங்குமுறை சரியில்லைன்னா அவர்களை விரோதியாக நினைப்பது, நமக்கு இடையூறு கொடுத்து அவர்களை வந்து எப்படியாவது அவர்களை வந்து சமாதானப்படுத்தி திருத்தணுங்கிற ஒரு சாந்த குணம் இல்லாமல் அதற்கு மேலே வந்து விரோதமாக போய் அதுதான் குரோதம்னு பேர். கோபப்பட்டு அதனால் வந்து ஏற்படக்கூடிய உச்சநிலை தான் குரோதம்னு சொல்லுவாங்க. லோபம்னா லோபின்னு சொல்லுவாங்க பாருங்க. எதையுமே அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். ஏதாவது பொருள் வாழ்க்கையில் வந்து இறைவன் நமக்கு கொடுத்தாருன்னா இது நமக்கே உரிய சொத்துன்னு சொல்லி ஒரு ஈயை கூட வந்து ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, எச்சிக்கை ஏதோ சொல்லுவாங்க. அதே போல் வந்து எச்சியல் கையால் காக்கா ஓட்ட மாட்டான், 2 பருக்க போய் விழுந்துரும்லாம் சொல்லுவார்கள். அதே போல் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக வாழறான்னு தெரியல, நம்ம குடும்ப எல்லைக்குள்ளே மட்டுமே ஒரு வட்டத்தை வைத்து கொண்டு அப்படி வாழ்ந்து முடிகிறார்கள். எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்று கூட இல்லாமல். அதை போல் வந்து ஈயா குணம் உடையவர்கள் தான் லோபிகள் என்று சொல்லுவார்கள். மோகம்னா இந்த காம மயக்கம் இருக்குல்ல, அதிலேருந்து இந்த உச்சிநிலை வேட்க, இதை வந்து நம்ம அடைந்தே தீர வேண்டும். அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவி என்று ஒரு திரைப்படத்தில் சொல்லுவோம். அதுபோல் ஒரு பொருளை இச்சை வைத்து விட்டால் அதை அடைந்தே தீர வேண்டும், எப்படியாவது அடைந்தே தீர வேண்டுங்கிற அந்த வேட்கையை வந்து அந்த மயக்கத்தின் காரணமாக அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதையே சுற்றி சுழன்று அந்த புத்தியை வந்து ஓடிட்டு இருக்கும். மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு அதிலே வந்து மையம் புள்ளியாக வைத்து அப்படி மோகிக்கிறது. இது மதம்னா செருக்கு ஆணவம்னு இப்போ சொல்கிறோம்ல, அதனால் ஏற்படக்கூடிய செருக்கு. நான் எனது என்று என்னை தவிர எவனாலும் எதை செய்ய முடியுமா, நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன், அப்புறம் எல்லாமே என்னுடைய பொருள் என்று சொல்லி இந்த இது சொல்கிறாங்க. எல்லாமே உடைமைத்தன்மையாக எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அப்படி நினைக்கக்கூடிய இதெல்லாம் அது மதம்னு சொல்லுவாங்க. மார்ச்சரியம்னா பொறாமைப்படுதல். அது எந்த காரணமும் இல்லாமல் அவருக்கு நமக்கு தொடர்பாகவே இருக்க மாட்டார், அவர்கள் மேலே வந்து அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுறது. நமக்கு இதை போல் இல்லையேன்னு நினச்சி ஒப்பீடு செய்து இந்த பொறாமை குணம்னு சொல்லுவாங்களே, ஒரு இடி குணம் அது. அவர்கள் வந்து அப்படி இருக்கிறார்களே, இப்படி இருக்கிறார்களே, இவ்வளவு நகைகள் போட்டிருக்கிறார்களே, பட்டு உடுத்திருக்கிறார்களே, நம்ம இருக்குன்னா அது சரி, இறைவன் கொடுத்தது அவர்கள் செய்த புண்ணியத்துக்குன்னு அந்த ஞானம் இல்லாமல் பொறாமைப்படுறது. அதே போல் பல வாழ்க்கையில் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பிறர் வளர்ச்சியை கண்டு வந்து பொறுத்து கொள்ளாத தன்மை தான் வந்து பொறாமை. அதுதான் மார்ச்சரியம்னு பேர். மதம் மார்ச்சரியம்னு இந்த 6 வகைகளை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு ஞானசம்பந்தர், இன்னும் மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையானே தேவர் குலக்குழுந்தே என்று சொல்லி வலியுணம் திருப்பதியத்தில் பாடுவார். மெய்யராகி பொய்யை நீக்கினா பொய்யை நீக்கி மெய்யராகி அப்படி நம்ம வந்து மாற்றி கொள்ள வேண்டும். பொய்யை நீக்கி மெய்யராகி வேதனையை துறந்துன்னா அந்த பசுபாச வேதனை என்று சொல்லி உலகியல் மாயா காரியத்தால் ஏற்படக்கூடிய இந்த உடலை எடுத்தோடனே இந்த உடல்களில் தோன்றக்கூடிய அந்த இச்சைகள் இருக்கு இல்லையா, இந்த உடல் வழியாக உயிருக்கு தோன்றக்கூடிய இந்த இச்சைகள்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து மெய்யராகி பொய்யை நீக்கி பசுபாச வேதனைகள் உயிருக்கு உரியது இந்த உலகில் உள்ள நிலையில்லாத பொருள் மேல் இச்சை வைக்கிறது. செய்யரானார் சிந்தையானே, யார் செம்மையாக இருக்கிறாரோ அந்த அவர்கள் சிந்தையில் இருக்கக்கூடிய பெருமானே என்று சொல்லி பொய்யே சொல்லக்கூடாது. அடியார்கள் வந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விரதம் எந்த சூழ்நிலையும் அங்கே வந்து இறைவன் வேண்டான்னா பொய் சொல்லலாம். அப்புறம் ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காம வினையகற்றி, இந்த இதிலே வந்துடும் பாருங்கள். ஒல்லையாரின்னா இந்த உலகியல் பரபரப்பு, தேர்தல் விதை இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா, அது நடக்குது இது நடக்குமா இது நடக்குமான்னு சொல்லி இந்த உலகிலேயே வந்து நினச்சிக்கிட்டு இந்த பொழுதுக்கும் தொலைக்காட்சியை பார்த்து வாழ்க்கையை தொலைக்கிறவங்கலாம் இருக்காங்களே, எதுக்காக பிறந்தன்னே தெரியாமல் காலையில் எழுந்திருக்குது, டிஃபன் சாப்பிட்றது, அதுக்கப்புறமா தொலைக்காட்சி வைக்கிறது, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றது, அப்புறம் மாலை ஏதாவது டீ சாப்பிட்றது, அப்புறம் இப்படியே வந்து உலகிலேயே வந்து சொல்லிட்டு தன்னை பற்றி சிந்திக்காமல் தன் குடும்பத்தை பற்றி கூட சிந்திக்காமல் பிறரை வந்து இழந்தும் போற்றியும் அப்படிலாம் இருந்து பண்ணுறாங்கல்ல, அதான் ஒல்லையாரினா உலகியல் பரபரப்பில் இறைவனை வந்து இந்த உடல் எதற்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த அங்கங்கள் எதற்கு கொடுத்துருக்கிறார், பெருமான அகக்கரணங்களை எதற்கு கொடுத்துருக்கிறாரு, இவற்றையெல்லாம் இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு படகாக நாம் செல்ல வேண்டும் என்று கல்விகளெல்லாம் வந்து பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. உலகியல் கல்வியெல்லாம் பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. எதுவுமே தெரியாது இந்த ஆன்மாவை பற்றி, இந்த ஆன்மாவோட இலக்கை பற்றி தன்னை உடலாகவே முழுவதுமாக பாவித்து இந்த உலகியல் எண்ணங்களில் வந்து சிதறடிக்கிறது எண்ணத்தை. அதுதான் ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி யோக நிலையில்
வெய்ய சொல்லையாரி, அந்த கடும் சொற்கள் பதங்களை எல்லாம் வந்து பிறர் மேலே வந்து பிரயோகிக்கிறது இல்லை, தூய்மை செய்து உள்ளத்தை வந்து தூய்மை செய்து காம வினைகேற்று, இதை செஞ்சால் இது நமக்கு கிடைக்கும், இதை செஞ்சால் நமக்கு கிடைக்கும், இது அவனுக்கு உதவுனா அவன் நமக்கு இப்படி உதவுவான், அதுதான் காம வினைன்னு சொல்கிறது. நல்லவாறே உண்டனாவும் நாவில் நவின்றேற்ற வல்லவாறே வந்து நல்காய் வழிவள மேயவேன்னு சொல்லி அப்படி வந்து மேயவனேன்னு வந்து சொல்லுவார். இந்த இதை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இதில் என்னன்னா பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னைன்னு சொல்கிறாரு. இப்போ நாவுக்கரசர் வந்து நீடுரையும் திருநன்றி உரி அனைத்து சொல்லும் பொழுது பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னைன்னா தோன்றல், பித்தருக்கு பித்தனாய் நின்றான் தன்னை. யார் இறைவன் மீது வந்து பித்து வைக்கிறார்களோ அவருக்கு வந்து அவர் வந்து அவர்கள் மீது பித்தராகிடுவார். எவ்வளோ பெரிய ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. நீ இறைவன் மீது வந்துட்டு பித்து உனக்கு ஏற ஏற என்ன ஆகிடுவார், இறைவன் வந்து உன் மேலே வந்து பித்து வைக்க ஆரம்பிச்சிடுவார்னு. அப்படிப்பட்ட எல்லாம் வந்து மறை வாக்குகள். நீக்காத பேரொழிசேர் நீடூரானே, எப்பொழுதும் பேரொழி பிழம்பா எப்பொழுதுமே வந்து என்றைக்குமே நீங்காமல் அங்கே நீடூரில் விட்டுருக்கிறாருன்னு அப்புறம் வந்து சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமானை நீதனேன் என்னை நான் நினையாவாரே என்று சொல்லி இதில் என்னென்னா 2 பேருக்கும் ஒரு வரலாறு வருது. சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த திருநன்றியூரை வணங்கிட்டு நீடூர் வணங்காமல் போயிடுறாரு. திடீர்னு ஆகா நீடூரை வந்து மறந்து விட்டோமே என்று சொல்லி அங்கே மிகவும் வருந்தி மீள வந்து இறைவனை போற்றி பரவி பாடுவார். அங்கேயே வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே நீடூர்லேயே தங்கியிருந்தார் என்று சேக்கிழார் பெருமான் வந்து சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா அதே ஒரு கருத்தை ஏதோ மறந்து விட்டு போயிருப்பார் போன்றிருக்கு. இந்த திருத்தலங்கள்லாம் வரும்பொழுது நீக்காத பேரொழிசேர் நீடூரானை நீதனைன்னா ஒரு தன்னை இழிந்தவனாக சொல்கிறார். என்னே நான் நினையாவார், இவரை போய் மறந்துட்டேனே, மறந்துட்டு நான் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி பாடுறதாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருடைய பதிகத்தில் என்னை இன்னருள் எய்து விப்பானை, எனக்கு இன்பத்தை கொடுப்பார், நல்லவா நெறி காட்டு விப்பானை, உலக உயிர்களுக்கெல்லாம் நல்ல நெறியாகி உயர் சிவதவ நெறியில் வந்து செலுத்த வல்ல பெருமான், கற்ற கல்வியிலும் இனியான என்ன அந்த உலகியல் பாச கல்விகள்லேயே ஒரு டாக்டராக இருப்பார், இன்ஜினியராக இருப்பார், விஞ்ஞானியாக இருப்பார், அவர் துறையில் வந்து மிகவும் உயர்ந்தவராக இருப்பார். ஆனால் தான் யார் என்று உணர்வதிலேயோ தான் அடைய வேண்டிய இலக்கு எது என்று தெரியாமலோ வாழ்ந்து முடிவார்கள். பெரிய தொழிலதிபர்கள்லாம் அப்படி தான், என்னன்னே தெரியாமல் எதுக்கு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு பொருள்கள்லாம் எதற்கு, நம்மளை தொடர்புன்னு சொன்னால் அப்படி வந்து யாருமே இல்லாமல் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க என்னென்னு தெரியாமல். ஒரு வாழ்க்கை தோல்வியாக வந்து முடியுது. அதனால தான் கற்ற கல்வியிலும் இனியானைன்னு சொல்லி நீங்கள் உலகியல் கல்வி கற்றுக்கறில இதெல்லாம் வந்து இந்த சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை என்று சொல்லி அப்புறம் பெருமான் சொல்வார். காண பேணுபவருக்கு எளியானை, யார் வந்து பெருமானை வந்து காண வேண்டுமென்று வேட்கையோடு அவரை பேணி வழிபடுகிறார்களோ அவருக்கு எளியானை என்று 2 பாடல்களில் சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த ஒரு திருப்பதிகத்திலே சொல்லியிருக்காரு. 5வது பாடல்லையும் 9வது பாடல்லையும். எல்லை வல்வினைகள் கெடுப்பான, எல்லை இல்லாத நாம் செய்த தீவினைகளை எல்லாம் வந்து கெட்டுப்போக செய்து காக்கக்கூடிய பெருமான். தொண்டரை பெரிதும் உகப்பானை, பாருங்கள் இந்த திருத்தொண்டு அங்கே நீடூரில் யார் வந்து செய்கிறார்களோ அவர்கள் மீது மிகவும் விருப்புடையவராக பெருமான். இறைவனோட விருப்பத்துக்கு ஆளாயிட்டா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், இந்த அழிகில உலகமும் கொடுத்தாலும் நமக்கு வேண்டாம்ல. அல்லல் உள்ளன திருத்து விடுவானே, அடைந்தவருக்கு அமுதம் போல ஆயிடுவானே, அப்படி அமுதாயிடுவானே, நல்லவருக்கு அணி ஆனவன் தன்னை, பேசினால் பெரிதும் இணையானே, அவரை பேச 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 பார்த்தீங்கன்னா அது ஒரு இனிமையாகவே இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் அவருடைய சரிதைகள் பெருமைகள் எல்லாம் பேசி கொண்டு இருக்க வேண்டும் என்றதாக சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அந்த பாட்டுனா இந்த 5வது பாடலில் குற்றம் ஒன்று அழியார் இல்லானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே என்ற தலைப்பை தான் நம்ம எடுத்துருக்குறோம். எப்போ எந்த நிலையில் கொடுவாருங்கிறத இப்போ வந்து விலகி சொல்லுவோம். அப்போ வந்து எந்த வித குற்றமும் இந்த அறுபகையெல்லாம் வந்து செற்று விட வேண்டும், பொய் எல்லாம் வந்து விளக்கிட வேண்டும், வெஞ்சொல்லை எல்லாம் வந்து விளக்கிட வேண்டும், இதுபோல் விளக்கத்தக்கவற்றையெல்லாம் வந்து விளக்கி அப்படி வாழ வேண்டும். அடியார்கள் ஆனதுக்கு அப்புறம் எந்த தவறும் செய்யக்கூடாது. இதில் ஒரு பெரிய ஞானம் என்றால் என்னவென்றால், எனக்கென்று எந்த செயலும் இல்லை, எல்லாம் இறைவனுடைய செயலே என்று நீ வந்து வாழ்வியலை வந்து நடத்திக்கிட்டே போனால் இந்த உடலை வந்து நகர்த்துவது, பேசுவது, பிறர் பேச கேட்பது எல்லாமே உள்ளிருந்து இறைவனே வந்து ஏற்றுகிறார். என்னுடைய சிந்தைக்கு தக்கவாறு எதுவுமே இல்லை என்ற ஞானம் வந்து விட்டால் அடியார் நிலையில் குற்றம் இல்லை. நான் எனது என்ற அந்த எண்ணங்களோடு இருந்து அப்படி வந்து வழிபட்டு இந்த பேதங்கள்லாம் இருக்குல்ல, ஜாதி குலம் இனம் தேசம் திசை மொழி, ரொம்ப அற்பம். மொழியிலெல்லாம் வந்து மொழிக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்மந்தம்?
இதையெல்லாம் வந்து பேதப்படுத்தி அந்த உணர்வுகளை தோன்றி அடியார்களை எல்லாம் பிரித்து இப்படியெல்லாம் வந்து இழிநிலைக்கெல்லாம் போகிறார்கள். இதில் இருந்தாலும் நீ விடுபடலைன்னா நீ இறைவனை அடையவே முடியாது என்பது தான் சொல்கிறார். இதெல்லாம் குற்றம். ஆக குற்றம் ஒன்று அடியார்களானால் கூடுமாறு தண்ணியே கொடுப்பார். இப்போ தண்ணியே கொடுப்பாருன்னா வந்து சில அடியார்கள் வழியாகவும் வந்து பல உதவிகள்லாம் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். அது வந்து இறைவன் வந்து அவர்களை கருவியாக வைத்து அப்படி கொடுக்கிறார் என்று அர்த்தம். இது தண்ணியே கொடுப்பாருங்கிறதுக்கு உயர்ந்த சாயுஜ நிலையாக ஒரு பேரொருள் பிழம்பாக இருக்கக்கூடிய பேரறிவாளனாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த சித்தாக இருக்கக்கூடிய அறிவுடைய பொருளாகிய ஆன்மாவை தன்னோடு இயந்து தன்னுடைய பேரின்பு நிலையை நிலையாக எப்பொழுதும் அனுபவிக்கும்படி செய்யக்கூடிய பெருமான் என்று சொல்லி அருமையான பாட்டு. கற்ற கல்வியிலும் இனியானை காண பேணுபவருக்கு எளியானை எளிவந்த பிரான் எம்மானை எளிவந்த பிரானைங்கிறார்ல ஹரிசுந்தரமூர்த்தி சாமி. முற்று ஐந்தும் துறந்திருப்பானே. இந்த 5 புலன்கள் உலகிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் இறைவனுக்கு கிடையாது. பார்த்தா நமக்காக வந்து ஒரு உருவம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவருக்கு வந்து அங்கே ஹார்ட்டு, லங்ஸு, அப்புறம் வந்து மற்ற பாகங்கள்லாம் இருக்குன்னு இல்லை. ஒரு வெளித்தோற்றம் நமக்காக வந்து மக்களால் வந்து உருவமே இல்லாத தன் நிலையை வந்து பற்ற இயலாது என்று இறங்கி வந்து பெருமான் நமக்கு ஒரு காட்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் எப்படி மக்களை படைக்கிறாரோ அதே உருவத்தை எடுத்துகிட்டு வர்றார். ஆணாகவும் பெண்ணாகவும் வந்து முயங்கி இப்படி வாழ வேண்டும் என்று என்பதை உலகத்திற்கு கற்பிப்பதற்காக மூவரில் முதலாயவன் தன்னை என்றால் ஒரே கடவுள் தான். மூவர்னா அவர்களெல்லாம் கடவுளர் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். பிரம்ம விஷ்ணு ருத்ரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் வந்து அழிக்கிறாரோ அவரால் தானே தோற்றுவிக்க முடியும். அப்புறம் யார் முதல் கடவுள்? இவர் படைத்தல் காத்தல் சரி அழிச்சிடுறாரு. அழிக்கிறது பெரிய தொழில். அழிச்சதுக்கு அப்புறம் யாரால் படைச்சிருக்க முடியும்? எல்லோரும் தான் அழிச்சிட்டார்ல, படைத்தவர் காத்தவரெல்லாம். இப்படிலாம் சிந்திக்கணும். ஆக அவர் தான் வந்து மூவரில் முதலாயவன் தன்னை சுற்று நீள் வயல் சூழ்திரு நீடூர் தோன்றலை பணியா விடலாமே என்று தோன்றல் என்று சொல்லி ஆக்கூரில் தான் தோன்றிய ஈசனாரே ஆக்கூரில் தான் தோன்றிய அப்பனாரே என்று ஞானசம்பந்தர் அப்புறம் பாடியிருப்பாங்க. இது சில தலங்களில் தான் அந்த தோன்றலை வந்து தானாக தோன்றிய பெருமான் என்ற குறிப்பு இருக்கும். இந்த முனையிடுவார் நாயனார் குரு பூஜை ஆண்டுதோறும் அங்கே மிகவும் சிறப்பாக அந்த ஊரிலே உள்ள அன்பர்கள் மயிலாடுதுறையில் உள்ள எங்கள் போல உள்ள அடியார் பெருமக்களை எல்லாம் அரவணைத்து எங்களையும் அழைத்து சென்று மிகவும் சிறப்பாக வந்து செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நான் வந்து தொடர்ந்து அங்கே போய் வருகிறேன். அன்பர்கள் இந்த அடியார்கள் போற்றுதல் இந்த குரு பூஜையெல்லாம் கலந்து கொண்டு எல்லா இன்பங்களையும் அடைய வேண்டும், குற்றங்களை நீடிக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கு வேணுமா, இறைவர்கள் வேணும்னா குற்றத்தை நீக்குங்க. இந்த பேத உணர்வுகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து சிந்தித்து வெளியேற்றி தூய்மையாகி இறைவனை எய்த வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.